வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோவில் போக்குவரத்து கல்வியிலேருந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது வரையறைகள். வரையறைகள் அப்படின்னா டெஃபினேஷன்ஸ். ஸோ இதுலேருந்து ஒரு சில கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான். முக்கியமான ஐஆர்டி புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு புக்கு உள்ளேருந்து சில கொஸ்டின்ஸ் பார்த்தரலாம். ஒரு வண்டியின் இருசு சம்பந்தப்பட்ட வரையில் இருசில் மாட்டப்பட்டிருக்கும் பல்வேறு சக்கரங்களிலிருந்து வண்டி நிற்கும் தரைமட்டத்திற்கு இயங்கும் மொத்த எடை டேஷ் ஆகும். இருசின் எடை. ஸோ இந்த கேள்வி 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு வண்டியோட இருசு சம்பந்தப்பட்ட வரையில் இருசில் மாட்டப்பட்டிருக்கும் பல்வேறு சக்கரங்களிலிருந்து வண்டி நிற்கும் தரைமட்டத்திற்கு இயங்கும் மொத்த எடை தான் இருசின் எடை. ஓட்டுநர் நீங்களாக 6 பேர்களுக்கு அதிக மாணவர்களை ஏற்றி செல்வதற்காக கட்டப்பட்ட மோட்டார் வண்டி டேஷ் ஆகும். ஒப்பந்த பேருந்து இல்லைன்னா ஆம்னி பஸ்ஸு, எப்படி வேணால் கொடுக்கலாம் ஆப்ஷனில். அதனால தான் ரெண்டும் கொடுத்துருக்கேன். ஒப்பந்த பேருந்து, அதற்கு பேர் வந்து ஆம்னி பஸ். ஓட்டுநர் நீங்களாக இவங்க இல்லாமல் 6 பேர்களுக்கு அதிக மாணவர்களை ஏற்றி செல்வதற்காக கட்டப்பட்ட மோட்டார் வண்டிக்கு பேர் ஒப்பந்த பேருந்து இல்லைன்னா ஆம்னி பஸ். இந்த கேள்வி பார்த்து வச்சுக்கோங்க. இது போல் வரலாம். நடத்துனர் என்பவர் பேருந்து சம்பந்தப்பட்ட வரையில் டேஷ் அமர்த்தப்பட்டவர் ஆவார். அதாவது நடத்துனரோட ரோல் என்ன? மற்றுமா பயணிகளிடம் கட்டணம் வசூலிக்க. ஏன்னா மெயின் ரோல் அதுதான். அவங்க வந்து இந்த டிக்கெட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பயணிகளை ஒழுங்குபடுத்த, நேராக நில்லுங்க, உள்ளே போய் நில்லுங்க, அதை மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ பயணிகளை ஒழுங்குபடுத்த மற்றும் சில காரணங்கள். ஸோ இப்படி கொடுத்தா இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து மற்றுமா. பட் கொஸ்டின் அங்கே எப்படி வருதோ அது போல் பார்த்துக்காங்க. நடத்துனர் பற்றி புக்கு உள்ள என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தரலாம். இந்த டெஃபினேஷன் தான் அது. நடத்துனர் என்பவர் பேருந்து சம்பந்தப்பட்ட வரையில் பயணிகளிடம் கட்டணம் வசூலிக்கவும், பஸ்ஸில் அவர்களை வழியில் நின்று ஒழுங்குபடுத்தவும் மற்றும் குறிப்பிடக்கூடிய வேறு பணிகளை செய்யவும் அமர்த்தப்பட்டவர் ஆவார். ஸோ இதை தான் நான் இந்த 2 ஆப்ஷன் மெயினாக கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன் கொஸ்டினில். இது வந்து புக் பேக் கொஸ்டின், அவங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கொடுத்துருப்பாங்க. நான் ஆப்ஷன் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் கொஸ்டினில் வந்து இப்போ குறிப்பிடக்கூடிய வேறு பணிகளை செய்யன்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ அப்படி கொடுத்துருந்தா அனைத்தும் சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் நடத்துனரோட ரோலு. புக்கு உள்ள சில வரையறைகள் கொடுத்துருப்பாங்க. இந்த வரையறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிவு 2ன் கீழே தான் வருது. 20 வரையறைகள் முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த வரையறைகள் எல்லாமே எந்த பிரிவின் கீழ் வருதுன்னா பிரிவு 2. அதுக்குள்ளே ப்ராக்கெட்டில் சில நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பயிற்சி உரிமம். இது ஜென்ரலாக தெரியும். பயிற்சி உரிமம்னா என்ன அப்படின்னா, ஒரு மோட்டார் வண்டியை குறிப்பிட்ட வகை அல்லது விவரம் கொண்ட மோட்டார் வண்டியை கற்றுக்கொள்வதற்காக ஒருவருக்கு 2வது அத்தியாயத்தின் கீழ் தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்படும் உரிமம். அதுதான் என்னது? பயிற்சி உரிமம். இது பிரிவு 2 19 குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து ஓட்டுநர் அப்படிங்கிறவர் யார்? இப்போ நடத்துனரோட ரோல் என்னன்னு பார்த்தோம். அடுத்து ஓட்டுநரோட ரோல் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்குன்னா பிரிவு 2 தான். அதாவது அதுக்குரிய டெஃபினேஷன். ஓட்டுநர் உரிமம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பிரிவில் வரும். ஓட்டுநர் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷனுங்கிறது எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னா பிரிவு 2ல் 9 கொடுக்கப்பட்டிருக்கு. மோட்டார் வண்டியின் திருப்பு பொறியை கையாளுபவராக உள்ள தனிநபர் ஒருவர் இருப்பின் அன்னாரயம். இந்த திருப்பு பொறியை கையாளுறாங்க இல்லையா, அந்த தனிநபர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஓட்டுநர். வண்டியை ஓட்டும் வேறு எந்த நபரையும், வண்டியை ஓட்டுற எந்த நபராக இருந்தாலும் ஓட்டுநர் தான். ஒரு இயக்கூர்தியை கொண்டு மற்றொரு இயக்கூர்தியை இழுக்கும்போது இழுக்கப்படும் இயக்கூர்தியில் வாகனத்தை செலுத்துபவரும் யாருன்னா ஓட்டுநர் தான். எடை. எடை அப்படின்னா வண்டி எந்த மேல் பரப்பு மீது நிற்கிறதோ அதன் மீது வண்டியின் சக்கரங்களால் அப்போது செலுத்தப்படும் மொத்த எடை. எந்த மேல் பரப்பில் நின்னாலும் சரி, அப்போ வண்டியின் சக்கரங்களால் அப்போது செலுத்தப்படும் மொத்த எடை தான் எடை. இது வந்து பிரிவு 2 49 இருக்குது.
டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே இந்த ஒரு புக்லேயே கிடைக்கும். பகுதி ஆக்குரிய கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்குரிய கேள்விகள் எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். 5th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக் கொஸ்டின்ஸ் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2-in-1 பர்பஸாக வாங்கிக்கலாம். ஆனால் நான் புது சிலபஸ் படி சொல்லலை. புக்கு உள்ளேருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கனால தமிழ் வந்து நிறைய கொஞ்சம் கவர் ஆகும். பகுதி ஆக்குரிய பொது அறிவு கேள்விகளும் ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். பகுதி ஈக்கு உரிய தொழில்முறை திறனறி தேர்வு வினாக்கள் எல்லாமே ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு புக்கு படித்தாலே போதும், உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே கிடைக்கும். ப்ரீவியஸ் எல்லாம் நடந்த 2023 எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் கொஸ்டினும் உங்களுக்கு 100 கொஸ்டின் டைப் பண்ணி அதற்குரிய ஆன்சரோட கொடுத்துருக்கோம். ஒரு மாடலுக்காக புக்கு வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாகவே டெஸ்ட் பேட்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் டெலகிராம் குரூப்பில். அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இந்த கேள்வி வந்து கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டுருக்கும் கொஸ்டின்ஸு, அதனால் நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். இதில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா 2வது பாயிண்ட்டும் 5வது பாயிண்ட்டும் மொத்தம் 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதில் 2ம் 5ம் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ இப்போ இதற்கான விடையை பார்த்தரலாம். பொதுப்பணி வாகனம் இது சரியாக தான் கொடுத்துருக்கேன். பொதுப்பணி வாகனம் அப்படிங்கிறது பயணிகளை வாடகைக்கு ஏற்றி செல்ல உபயோகிக்கப்படும் அல்லது அதற்கென்றே அமைக்கப்பட்டுள்ள மோட்டார் வண்டியை குறிக்கும். பயணிகள் வந்து வாடகைக்கு செல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து பொதுப்பணி வாகனம். இதில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா மேக்ஸி கேப், மோட்டார் கேப், ஒப்பந்த வண்டி, ஸ்டேஜ் கேரேஜ் இது எல்லாமே இந்த பொதுப்பணி வாகனத்தில் அடங்கும். இது வந்து எடை குறைந்த மோட்டார் வாகனத்துக்குரிய டெஃபினேஷன் கிடையாது. அதுக்கு கீழே இருக்கு, அங்கே பார்த்தலாம். எடை குறைந்த மோட்டார் வாகனத்துக்கு இதுதான் டெஃபினேஷன். பாரம் ஏற்றிய நிலையில் மொத்த எடை அல்லது பாரம் ஏற்றப்படாத மோட்டார் கார் அல்லது டிராக்டர் அல்லது சாலை உருளை இவற்றின் எடை 7500 கிலோகிராம் மேற்படாதவற்றை குறிக்கும். ஏற்கனவே நமக்கு டெஃபினேஷன் தெரியும். எடை குறைந்த வாகனம் அப்படிங்கிறது 7500 கிலோகிராம்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இது பாரம் ஏற்றிய நிலையில் மொத்த எடை, இல்லை பாரம் ஏற்றப்படாத நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஓகே. டிராக்டர் அல்லது சாலை உருளை இதுவும் இருந்தாலும் ஓகே. பட் அதோட எடை வந்து பார்த்தீங்கன்னா 7500க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே எடை குறைந்த வாகனம். 3rd கனரக பயணிகள் மோட்டார் வாகனம். இது வந்து சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. பாரம் ஏற்றிய நிலையில் பதிவு எடை 12000 கிலோகிராமுக்கு அதிகமான கனமுள்ள பொதுப்பணி வாகனம். எல்லாருக்குமே தெரியும், கனரக வாகனம் அப்படின்னாலே 12000 கிலோவுக்கு மேலே தான் இருக்கணும். சரிங்களா? அது வந்து பொதுப்பணி வாகனமாகவும் இருக்கலாம், இல்லை தனியார் வாகனமாகவும் இருக்கலாம், அல்லது ஆம்னி பஸ் அல்லது கல்வி நிலைய பஸ் அல்லது பாரம் ஏற்றா நிலையில் உள்ள மோட்டார் காரை குறிக்கும். பாரம் ஏற்றிருந்தாலும் சரி, பாரம் ஏற்றாமல் இருந்தாலும் சரி, பட் எடை வந்து எவ்வளோ இருக்கணும்? 12000 கிலோகிராமுக்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கனரக பயணிகள் மோட்டார் வாகனம். அடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தலாம். பயிற்சி உரிமம். இது சரியாக தான் இருக்குது. பயிற்சி உரிமம் அப்படிங்கிறது ஒரு மோட்டார் வண்டியை அல்லது குறிப்பிட்ட வகை அல்லது விபரம் கொண்ட மோட்டார் வண்டியை கற்றுக்கொள்வதற்காக ஒருவருக்கு 2வது அத்தியாயத்தின் கீழ் அதிகாரியால் வழங்கப்படும் உரிமம். இந்த பயிற்சி உரிமம் பற்றி எதில் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அத்தியாயம் 2வது அத்தியாயம். மொத்தம் 14 அத்தியாயம் இருக்குது. இதில் 2வது அத்தியாயத்தில் தான் இந்த உரிமம் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க அந்த மோட்டார் வண்டியை ஓட்டணும் அப்படின்னாலே கற்றுக்கிறதுக்கு எல்லாமே என்ன கொடுப்பாங்க? அதிகாரியால் வழங்கப்படும் உரிமம் பயிற்சி உரிமம். மித ரக பயணிகள் மோட்டார் வாகனம். இதுக்குரிய டெஃபினேஷன் மேலே இருக்குது. இது கிடையாது, இது ஏற்கனவே பார்த்துட்டோம். மித ரக பயணிகள் மோட்டார் வாகனம் அப்படிங்கிறது இதுதான். மோட்டார் சைக்கிள், நோயாளி வண்டி, எடை குறைந்த மோட்டார் வண்டி, கனரக பயணிகள் மோட்டார் வண்டி போன்றவைகள் அல்லாத பொது சேவை வண்டி அல்லது தனியார் சேவை வண்டி அல்லது கல்வி நிறுவன பேருந்து, அதுதான் என்னதுன்னா மித ரக பயணிகள் வண்டி. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.